அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோங்கன்னா, பிஜிடிஆர்பி ஜிகேல நமக்கு இருக்கிற 10 யூனிட்டில் ஒரு யூனிட்டுக்கு 100 கொஷின்ஸ், இம்பார்ட்டண்ட் ஜிகே கொஷின்ஸ் ஓரளவு மேக்ஸிமம். ஸோ 10 யூனிட்டுக்கு டோட்டலாக 1000 கொஷின்ஸை உங்களுக்கு வீடியோவில் போடலாம் அப்படின்றது. ஓகேங்களா? சில யூனிட்டு ஒரே வீடியோவில் போட்டுறோம். ரொம்ப லென்த்தியாக போகிறது 2 வீடியோவில் 50 கொஷின்ஸாக போடுறோம். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது நமக்கு என்ன, ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, இந்தியன் ஹிஸ்ட்ரி. ஸோ அதுலேருந்து இருக்கிற சிலபஸில் ஒவ்வொரு லைனுமே ஒரு 10 கொஷின்ஸ், இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸை மட்டும்தான் உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கு. ஓகேங்களா? இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் ஒரு 1000 கொஷின் பார்க்குறப்ப கண்டிப்பாக அந்த 10 மார்க்கில் ஒரு 8 மார்க்காவது நீங்கள் அடிக்கலாம் அப்படின்ற நோக்கத்தோடு இது போட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஃபீல்டில் ஜிகே கொஷின்ஸை உங்களுக்கு செலக்ட் பண்ணி போடுது. கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். ஸோ 1000 கொஷினுடைய ஃபஸ்ட்டு வீடியோ இது போடுறோம். ஏன் இது அதுவும் 51 அந்த ஸ்டார்ட் பண்ணியிருக்குன்னா, அந்த சிலபஸில் அந்த பாதிக்கு மேலே இருக்கிறது மாடர்ன் இந்தியா, இப்போ ரீசெண்ட்டு இந்தியா ரிலேட்டடு நம்ம சுதந்திரப்போம். ஸோ அது எப்பவுமே ஒரு டிஎன்பிஎஸ்சியில் ஜிகேவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து கொஷின் கேட்குறான். ஸோ அதுக்காக அது பண்ணுது. ஓகேங்களா? அதுக்காக இதை ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு எடுக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ ஓகே, கொஷின்ஸ் 100 கொஷின்ஸ் எடுத்தாச்சு. இது இந்த எது கொஞ்சம் பிக் டாப்பிக்காக அது மட்டும் 2 வீடியோவை போடுறோம். டோட்டலாக 1000 கொஷின்ஸு. டார்கெட் ஒரு 10 டேஸில் உங்களுக்கு வச்சுருக்கு. 10 டேஸில் 1000 கொஷின்ஸ் போட்டுடலான்னு அதை பார்த்தீங்களா, ஜிகே ஓரளவு உங்களுக்கு கவர் பண்ண மாதிரி வரும் அப்படின்றது ஆஸ்பெக்டில் போடுது. ஓகே, சரி, நம்ம ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் பார்க்கலாம். பிரம்ம சமாஜம் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்களா, ஆக்சுவலாக ராஜாராம் மோகன் ராய் 1828ஆம் ஆண்டு. உங்களுக்காக பார்த்தீங்களா தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கொஷின்ஸு வித் ஆன்சரு எல்லாமே இருக்கா, நீங்கள் பார்த்துக்கலாம். சுவாமி விவேகானந்தர் அப்படின்னா யாருன்னா, இவர் ராமகிருஷ்ண மிஷன், ஸோ அதை ஆரம்பித்தார் 897 ராமகிருஷ்ண மிஷன். ராஜாராம் மோகன் ராய் இதுதான் பிரம்ம சமாஜம். தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜம், 875. கேசப் சந்திர சென் அப்படின்றது இந்த பிரம்ம சமாஜத்துலேருந்து அதுக்கு அடுத்து பிரியுவாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் இது. சரி, இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ். சரி, ஒரே ஒரு தகவல் சொல்லிடுறேன். நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப், டெலகிராம், டெட்டுக்கு, டிஆர்பிக்குன்னு தனித்தனியாக இருக்கும். எல்லாத்துலேயுமே ஜாயின் பண்ணிக்காங்க. ஓகேங்களா? படிக்கிறவங்க மேக்ஸுக்குன்னு ஒரு தனி டெஸ்ட் பேட்ச் இருக்குது. ஸோ அதுவும் பாருங்கள். அதே போல் ஜிகேக்குன்னு 10 யூனிட்கான ஒரு மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கு. ஸோ விருப்பப்படுறவங்க அதை தனியாக வாங்கிக்காங்க. அது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் வீடியோவில் போடுறேன். பார்த்து பிடிச்சிருந்து சாம்பிள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்காங்க. யாரும் முன்கூட்டி இது பண்ணாதீங்க. ஓகேங்களா? சரி, 2வது கொஷின். ஏ கிஃப்ட் ஆஃப் மோனோதீஸ்ட், ஒரே கடவுள் அப்படின்ட்டு யார் சொல்கிறாங்கன்னா, அது நம்மளுடைய ராஜாராம் மோகன் ராய் தான். அவருடைய அந்த பிரம்ம சமாஜத்தினுடைய இதில் தான். ஓகே, தாதாபாய் நவ்ரோஜி நம்மளுடைய இந்திய பொருளாதாரத்தை பற்றி ஃபஸ்ட்டு அவர் சொன்னவர். ஓகே, ஈஸ்வர சந்திர வித்யாசாகர்ன்றது விதவை திருமணம் 1800 நடத்தி வச்சவர். விதவை திருமணம் இவர் அதான் இப்போ சொன்னதான் 1828 சதி ஒழிப்பு, பிரம்ம சமாஜம், இது எல்லாமே இவர் கொண்டு வந்தார். ஓகேங்களா? ஓகே, ஹலிகார் இயக்கம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யாருன்னு பார்த்தீங்களா, சர் சையத் அகமது கான். ஹலிகார் யூனிவர்சிட்டியாகவும் இவர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? ஓகே, ஹாகா கான்ன்றது பாகிஸ்தான் என்ற வார்த்தையை ஏற்படுத்தியவர். முகமது இக்பால்னால் இவங்க முஸ்லீம் லீக்கினுடைய இது கிலாபத்தைக்கு முஸ்லீம் லீக்கு. பத்ருதீன் தியாப்ஜின்னு பார்த்தீங்களா, நம்மளுடைய இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 ஃபஸ்ட்டு மீட்டிங் மும்பையில் நடந்திருக்கா. 1887 3வது மீட்டிங் சென்னையில் நடந்திருக்கா. இந்திய தேசிய காங்கிரஸ், அது ஐஎன்சின்னு சொல்லுவாங்க. இதனுடைய 3வது மீட்டிங்க்கு தலைவராக இருந்திருப்பார். சுதந்திர போராட்ட வீரர். ஓகே, சர் சையத் அகமது கான். இவர் தான் அலிகார் இயக்கம், முஸ்லீம்களின் நலனுக்காக
பாடுபட்டிருப்பார். ஓகே, எந்த ஆண்டுன்றது பாருங்கள், 1875 பிகம் அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி. பாருங்கள் நான் சொல்கிறது அதே தான். அந்த சர்ச்சைன்னு முஸ்லீம்களுக்கு நலன்களுக்காக இது கொண்டு வரப்பட்டது. முகமது ஆங்கிலோ ஓரியண்டல் காலேஜ் வந்திருக்கோம். அதுக்கப்புறம் இது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின்ஸு. ராமகிருஷ்ணா பரமஹம்சரை குருவாக ஏற்று சுவாமி விவேகானந்தர் கொண்டு வந்தார். அதுதான் ராமகிருஷ்ணா மிஷன் அப்படின்றது. இதை அவர் கொண்டு வரல, நிறுவியவர் அவர் இல்லை. ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜம், தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜம், சுவாமி விவேகானந்தர் தான் ஆன்சர். இயர் ஃபஸ்ட் கொஷனில் 897. ஓகே, தியோசபிக்கல் சொசைட்டி அப்படின்றது ஹால்காட் 2 பேரால் கொண்டு வரப்பட்டது. என்னென்னா, ஒன்று ஹெச்பி பிளவட்ஸ்கி, கலோனல் ஹெச்எஸ் ஹால்காட்டு. எங்கன்னா நியூயார்க்கில் 875 கொண்டு வந்தாங்க. மேடம் பிளவட்ஸ்கி ஹால்காட்டு. இதுக்கப்புறம் இதனுடைய இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் தியோசபிக்கல் சொசைட்டி இது எங்கே ஆகுதுன்னா அடையார் நியர் மதராஸ் 882. ஓகேங்களா, அன்னிபெசன்ட் அம்மையார் இதுன்னாங்க. ஸோ மெட்ராஸ் அடையார். ஓகே, ஆனால் இதுவே பார்த்திங்களா இந்த தன்னாட்சி இயக்கத்தை கொண்டு வந்திருப்பாங்க. அது ஒன்று. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்திய தேசிய காங்கிரஸ். அந்த நம்ம சிலபஸில் இருக்கிற ஒவ்வொரு முக்கியமான டாபிக் ஒரு 5 to 6 கொஷின்ஸ் இருக்கும். ஓகே, இந்திய தேசிய காங்கிரஸ் எப்போ நிறுவப்பட்டது? 1885. ஆலன் ஆக்டோவியம் ஏஓ ஹியூம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் ரிட்டையர்ட் சிவில் சர்வெண்ட்டு. இவர் கொண்டு வந்தது. ஃபஸ்ட்டு மீட்டிங் டிசம்பர் 28, 1895. ஓகே, ஃபஸ்ட்டு செஷன் ஆஃப் த இந்தியன் வாஸ் ஹெல்டு எங்கன்னா மும்பை தேஜ் பகதூர் கல்லூரி. ஓகே, பாருங்கள், வாஸ் ஹெல்டு இன் கோகுல்தாஸ் தேஜ்பால் சான்ஸ்கிரிட் காலேஜ் பாம்பே ஃப்ரம் டிசம்பர் 28 1885. உமேஷ் சந்திர பானர்ஜி இவர் தான் ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டு. செக்ரட்டரி யாருன்னு கேட்டிங்களா? ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் கொஷின் பல டைம் கேட்டிருப்பாங்க. டபிள்யூசி பானர்ஜி அப்படின்ட்டு. இந்த காலேஜ் நேமு ஒரு டைம் கேட்டிருக்காங்க. பாம்பேன்றது பல டைம் கேட்டிருக்காங்க. இயர்லாம் பல டைம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இவர் வந்து இவர் தான் ஃபவுண்டரு. அதுவும் இல்லாமல் இவர் தான் ஃபஸ்ட்டு செக்ரட்டரி. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் கொஷின். த கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியான்றது தான் தாதாபாய் நவ்ரோஜி. ஓகேங்களா, இவர் தான் நிறைய நம்மளுடைய ஃப்ரீடம் ஃபைட்டரில் இவருடைய பங்குன்னா இவ்வளோ தான் இல்லை. கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா இவர் வந்து நிறைய நூட்கள்லாம் எழுதியிருக்காரு. சரிங்களா, ஓகே. மிக முக்கியமானது பார்த்திங்கன்னா ட்ரெயின் ஆஃப் வெல்த் இந்த தியரி. ஓகேங்களா, இந்தியாவின் செல்வம் வந்து இங்கிலாந்துக்கு செல்கிறது. ஸோ அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காரு. ஓகே, கோகலே திலகர் இவங்களாம் அந்த பீரியடில் இருந்தவங்க. ஓகேங்களா, ஸோ 1850 to ஒரு 1915 வரைக்கும். இந்த காந்தி வருவதற்கு முன்னாடி இவங்களாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளுங்க. கோகலே தான் பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தியினுடைய குரு. திலகர் வந்து பார்த்திங்கன்னா தீவிரவாதியினுடைய தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. மிதவாதி தீவிரவாதிகள் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு அந்த 2 டைப்பு 1905 பிரிவாங்க. 1907 சூரத் பிளவுன்னு அந்த இதுக்கு வந்து தாதாபாய் நவ்ரோஜி. அந்த கொஷின் தான் பார்த்திங்க. ட்ரெயின் ஆஃப் வெல்த் இஸ் பாப்புலர். வடிகட்டும் செல்வம் இந்த கோட்பாட்டை யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா இதுவுமே ரொம்ப முக்கியமான ஒரு நூல். வறுமையும் இந்தியாவின் செல்வம் இங்கிலாந்துக்கு செல்கிறது அப்படின்ற ஒரு முக்கியமான வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இந்த கொஷின். நெக்ஸ்ட் கொஷின். இந்திய தேசிய காங்கிரஸின் ஆரம்பகால தேசியவாதிகள் நேஷ்னலிஸ்ட் அப்படின்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து மாட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஓகேங்களா. அவங்க மிதவாதிகள். ஸோ கிட்டத்தட்ட 1905 வரைக்கும் மிதவாதிகள் தான் மிக முக்கியமாக இருந்தாங்க. மிதவாதிகள்னால் இவங்க ட்ரிபிள் பி அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரேயர், பெட்டிஷன் அண்டு ப்ரொப்போஷன். ஸோ மனு கொடுத்தல், விண்ணப்பம் செய்தல், ஸோ அவங்கக்கிட்ட கெஞ்சி கேட்குறது, இது மாதிரி பிரிட்டிஷ்காரங்கிட்ட எதுவுமே ஆப்போசிட்டாக அப்படியே சண்டை பிடிக்கிற மாதிரி இல்லை. அவங்க சண்டை பிடிக்கிற மாதிரி இருக்கிறவங்க தான் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு, தீவிரவாதிகள். குண்டு போடுறது, ஆக்குப்பை பண்ணுறது, சண்டை பிடிக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் யாருன்னா மிதவாதிகள்னால் மிக முக்கியமானவர் கோகலே. ஓகேங்களா. தீவிரவாதிகள் மிக முக்கியமானவர்னா திலகர். ஸோ திலகர் தலைமை தனியாக, கோகுல தலைமையில். இப்போ திலகருடைய கீழே தான் பார்த்திங்களா வஉசி, பாரதியார் இவங்க எல்லாமே வருவாங்க. சேலம் விஜய ராகவாச்சாரி, ராஜாஜியெல்லாம் கோகுலே அந்த இதில் வருவாங்க. ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அந்த டாப்பிக்கில் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், வங்க பிரிவினை எப்போங்க? 1905. யாருங்க? லார்டு கர்சன் பிரபு. திரும்ப எப்போ சேருதுன்னா 1914. வங்க பிரிவினை என்னதுங்க? மேற்கு வங்காளம், வங்காளம் அப்படின்றது மேற்கு வங்காளம், கிழக்கு வங்காளம். கிழக்கு வங்காளம்ன்றது பங்களாதேஷ் இப்போ அட் ப்ரெசன்ட். மேற்கு வங்காளன்றது இப்போவும் வெஸ்ட் பெங்கால் இருக்குது. இதனுடைய தலைநகர் கல்கட்டா, இதனுடைய தலைநகர் டாக்கா. ஓகே. இன்னும் நிறைய இருக்காங்க. மிண்டோ மார்லி சட்டம் 1909, சிம்ஸ்போர்ட் சட்டம் 1915, இது 19, 1909. லார்ட் ரிப்பன் பிரபு 1880 to 1884. கர்சன் பிரபு 1899 1905 வரைக்கும் அவருடைய பீரியடு. இதுக்கான மெட்டீரியல் நம்ம இன்ஸ்டியூட் சார்பாக போட்டிருக்க. விருப்பப்படுறவங்க கால் பண்ணுங்கள். சிவராஜ், சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை நான் பெற்றே தீர்வேன் அப்படின்றவர் யாருன்னா மிக முக்கியமானவர் பாலகங்காதர திலகர். ஓகேங்களா. முக்கியமாக அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இருக்கிறாங்கல்ல, தீவிரவாதிகள், இதில் 3 பால்ஸ்ன்னுவாங்க. யாருன்னா ஒன்று பாலகங்காதர திலகர், பிபின் சந்திரபால், லால் பால் லால் இது பால் லால் அப்படின்னு வச்சுக்கோங்க. 3 இது பாலகங்காதர திலகர், பிபின் சந்திரபால், லால் லஜபதி ராய். இவங்க 3 பேரும். இந்த கோட்டை யார் சொல்லுதுன்னா திலகர் தான். அரவிந்தர் பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அவர் பார்த்திங்களா ஃபஸ்ட்டு சுதந்திர போராட்டத்தில் தீவிரவாதியாக இருந்து பின்னாடி 1910 அப்புறம் அதுலேருந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி மாதிரி நம்ம ஜாலியன் வாலாபாக் படுகொலை எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஹிஸ்ட்ரின்னு ஒன்று படித்தங்களாவே இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எப்போன்னா 1919. எதுக்காக நடந்துச்சு அப்படின்னா ரவுலட் சட்டத்தை கொண்டு வந்தது. அதை எதிர்த்து ஒரு பர்டிகுலர் அமிர்தசரில் பஞ்சாபில் போராட்டம் ஒரு 3000 பேராட்டம் பிரிட்டிஷ்காரங்களை விட்டு சுட்டு கொண்டாங்க. ஓகே. நெக்ஸ்ட் கொஷின். காதர் கட்சியினுடைய ஃபவுண்டர் யாருன்னா இது யூஎஸ்ஏவில் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவின் சுதந்திரத்துக்காக இந்தியாவிலேருந்து வெளிநாட்டில் போய் பல பேர் எங்கெங்க யூஎஸ்ஏ, ஜெர்மனி, இங்கிலாந்துலே ஒரு ஹவுஸ் இருக்கும் சரிங்களா. அதில் பார்த்திங்களா தனியாக நம்மளுக்கு மட்டும் இருப்பாங்க. அது மாதிரி இங்கிலாந்து, கனடா, சிங்கப்பூர், மலேசியா, ஜப்பான், இது நிறைய கண்ட்ரியில். அதனால தான் பார்த்திங்கன்னா சிங்கப்பூர்லேருந்து இந்தியன் நேஷ்னல் ஆர்மி ஸ்டார்ட் ஆகி ஜப்பானில் இருந்த நம்மளுடைய கைதிகள்லாம் ஒன்றா சேர்த்து மோகன் சிங் என்பது ஒரு 43,000 பேரை வச்சு பின்னாடி 1943 சுபாஷ் சந்திர போஸ் தலைமையேற்று போர் நடத்தியிருப்பார். ஓகேங்களா. அது மாதிரி காதர் கட்சி யார் கொண்டு வந்தார்? லாலா ஹர்தயால் அப்படின்றவர். ஓகேங்களா. பகத்சிங் பஞ்சாபில் அவர் கொஞ்சம் சின்ன வயசுல இறந்துட்டார். அவரும் புரட்சியாளர் தான். அவரை பற்றி நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. மகாத்மா காந்தினாவே மிக முக்கியமான ஒரு 3 மிகப்பெரிய போராட்டங்கள். ஃபஸ்ட் ஸ்டார்டிங் 1915 தான் மகாத்மா காந்தி இந்தியாவுக்கு வந்திருப்பார், ஜனவரி 9. ஓகேங்களா. இந்த தினம் தான் பாரதிய பிரவேச தினம் அப்படின்னு சொல்லுவாங்க.
இவர் வந்த புதுசில் 1917 3 போராட்டங்களே நடத்தியிருப்பார். ஷாக்குன்னு சொல்லுவாங்க, சம்பரான், அதுக்கடுத்து அகமதாபாத்து, 3வது கேத்தா, 3 போராட்டங்கள். இது எல்லாமே அகிம்சை வழியில் சின்ன சின்ன போராட்டங்கள், 3மே வெற்றி அடைஞ்சிடும். நம்ம சுதந்திர போராட்டத்துக்கு மிகப்பெரிய போராட்டங்கள் 3ல் 1 நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டு 1920 to 22. இது முக்கியமாக எங்கன்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பின்பு ஸ்டார்ட் பண்ணி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கு. 2வது போராட்டம் சட்ட மறுப்பு இயக்கம் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா 1930 to 34 வரைக்கும். 3வது பார்த்திங்கன்னா குயிட் இண்டியா மூமெண்ட்டு வெள்ளையனை வெளியேறி இருக்கும் 1942 to 44 வரைக்கும். இது 3 தான் பிக் மூமெண்ட் அப்படின்னு மகாத்மா காந்தி இதை சொல்லலாம். சைமன் கமிஷன் பார்த்திங்கன்னா மாண்டேகி செம்ஸ்போர்டு ஆக்ட் மூலிமா இந்தியன் ஆக்ட் எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்டேஷனில் சக்ஸஸ் ஆகிருக்கு அதை பற்றி ஆராயறதுக்காக அமைக்கப்பட்டது. ஜார்ஜ் சைமன் அவருடைய தலைமையில் உறுப்பினர்கள் யாருமே இந்தியர்கள் இல்லாததுனால அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஓகேங்களா, பாருங்கள், இந்திய உறுப்பினர் எவரும் இல்லை அப்படின்ற கான்செப்ட் இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின், தண்டி யாத்திரை, அதுதான் மகாத்மா காந்தியினுடைய சட்ட மறுப்பு இயக்கம், அதாவது சிவில் டிஸ்ஓபீடியன்ட் மூமெண்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சால்ட் சத்தியாகிரகம் மூமெண்ட் அப்படின்ட்டு. ஓகே, கிலாபத் இயக்கன்றது 1919 வரும். குயிட் இண்டியா மூமெண்ட் 1942 to 44. தண்டியிலிருந்து சபர்மதியிலேருந்து தண்டி போய் உப்பு எடுக்குவார். சரிங்களா, அதுதான் அது. நான் கோஆப்ரேஷன் 1920 to 22. பாரு, காந்தி மார்ச் 240 மைல்ஸ் போயிருப்பார். சால்ட்டு டேக்ஸை எதிர்த்து சால்ட்டு சத்தியாகிரகா அப்படின்றது 1930 to 34. இடையில் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ஒரு 3 முறை நடந்திருக்கு. நெக்ஸ்ட் கொஷின், ஹூ ப்ரிசீடட் ஓவர் த லாகூர் செஷன் ஆர்டர். இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, இன்றைக்கி இந்திய குடியரசு தினம் ஜனவரி 26 நடக்குதுன்னா அது இந்த செஷனில் ஒரு டேட்டை டிசைட் பண்ணிக்குவாங்க. என்னென்னா பூர்ண சுயராஜ் 1930 ஜனவரி 26 நம்ம இந்தியா பூர்ண சுயராஜன். இந்த டேட்டுக்காக தான் 1950 ஜனவரி 26 இந்திய குடியரசு தினம் அப்படின்ட்டு நாம் இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுவோங்க. ஓகேங்களா, அது கொண்டு வந்தது இதுக்காக தான். ஓகேங்களா, இது யார் பண்ணாங்கன்னா பட்டேல் தான். ஓகேங்களா, இல்லை ஜவஹர்லால் நேரு அவருடைய இதை தான் பூர்ண சுயராஜ்யத்தை இது பண்ணார். ஓகே, பாருங்கள் அதனுடைய டீட்டெயில். ஜனவரி 26 அந்த டேட்டில் பூர்ண சுயராஜ்யம் கொண்டாடலாம். ஆனால் செஷன் நடந்தது டிசம்பர் 31, 1921. வெள்ளையனை வெளியேற இயக்கம் எப்போ தொடங்கப்பட்டது? 42. ஏற்கனவே சொல்லிட்டோம். ஆகஸ்ட் 8 டேட்டு வேணால் பார்த்துக்கோங்க. எங்கே அது ரெசல்யூஷன்னா பாம்பே மீட்டிங்கில். இந்திய நேஷ்னல் யார் நிறுவனதுன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் மோகன் சிங் தான் இது. ஓகேங்களா, கேப்டன் மோகன் சிங் பின்னாடி சுபாஷ் சந்திர போஸ் கிட்ட இதை ஒப்படைப்பார். 42 பாரு, கேப்டன் மோகன் சிங்கு சவுத் ஈஸ்ட் ஆசியா பிரிஷனர்ஸ் கைதிகளை கொண்டு ஸ்டார்ட் பண்ணப்பார். லேட்டர் 42 ஸ்டார்டிங்கு, 43 சுபாஷ் சந்திர போஸ் கிட்ட ஒப்படைச்சிருப்பார். ஓகே, கேபினட் மிஷன் பிளான் 1946 ஆகும். இதுதான் கடைசியாக இந்தியாவுக்கு முழுசாக எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னு அனைத்து விதமான பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டினுடைய அதிகாரங்களை உங்களுக்கு மாற்றி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுங்க. கடைசி வைஸ்ராய் நமக்கு தெரியும், மவுண்ட் பேட்டன் பிரபு அப்படின்னு. இது இந்தியாவின் கடைசி வைஸ்ராய். நிறைய இதை கொஞ்சம் கிளாரிட்டி தெரிஞ்சுக்காங்க. கடைசி வைஸ்ராய், முதல் கவர்னர் ஜெனரல். ஓகேங்களா, முதல் கவர்னர் ஜெனரல், முதல் இந்தியாவின் கவர்னர் ஜெனரல். கவர்னர் யாருன்னா ராஜாஜி. ஓகேங்களா, முதல் கவர்னர் ஜெனரல். வைஸ்ராய்ன்றதே பேர் மாற்றுவாங்க. மாற்றும் பொழுது 1947-46 கடைசி வைஸ்ராய்.
அதுக்கப்புறம் கவர்னர் ஜென்ரலாக பேர் மாற்றுவாங்க அந்த போஸ்ட்டு. அது வெளிநாட்டுக்காரர் இல்லைங்களா, லார்ட் மவுண்ட் பேட்டன் பிரபு. அதனால் அவர் முதல் கவர்னர் ஜெனரல். அப்புறம் இவருக்கு அடுத்து யாருக்கு மாற்றுறாங்கன்னா ராஜாஜிக்கு. இந்திய சுதந்திர சட்டம் 1947 இப்படின்னா ஒரு சட்டத்தை ஏற்படுத்தி அதன்படி இந்தியா இது கொண்டு வராங்க. எப்போன்னா ஜூலை 18, 1940. ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஜவஹர்லால் நேரு. ஃபஸ்ட்டு உள்துறை அமைச்சர், ஓகேங்களா. முதல் கவர்னர் ஜென்ரல், இதெல்லாம். மகாத்மா காந்தி எந்த போஸ்டில் ஃபஸ்ட்டு கவர்னர் ஜென்ரல். அப்போ இண்டிபெண்ட் இந்தியா அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா லார்ட் மவுண்ட் பேட்டன் பிரபு தான். ஆனால் ஃபஸ்ட்டு இந்தியன் அது பாருங்கள் எப்போன்றது 47 48 வரைக்கும் இருக்கான் ஜூன். அதுக்கடுத்து யாருக்கு சக்சீடட் பை சி ராஜாஜி, ஃபஸ்ட்டு அண்ட் லாஸ்ட் இந்தியன் டு ஹோல்ட் த டைட்டில். இந்த புக்கு இந்து சுவராஜ் என்ற நூலை யார் எழுதுறதுன்னா மகாத்மா காந்தி. இந்தியன் ஹோம் ரூல் 1909. சம்பரான் சத்தியாகிரகம் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லியிருப்போம். ஷாக்கன்ட்டு 1917, 1917 அகமதாபாத், கேத்தா 1918. மகாத்மா காந்தியினுடைய ஃபஸ்ட்டு வரும் 3 இது. அது எதுன்னு இண்டிகோ பிளானட்ஸ் தான், நீலம் தோட்ட தொழிலாளர்களுக்காக இது கொண்டு வரப்பட்டது பீகாரில். ஓகே. சுவராஜ் கட்சி யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்களா, இது சிஆர் தாஸ் அண்ட் மோதிலால் நேரு. ஆப்ஷன் இது. எந்த ஆண்டுன்னா 1923 ஜனவரி 1. எதுக்காக கொண்டு வந்தார்னா மகாத்மா காந்தி 1920 to 22 அந்த ஒத்துழைமையா இயக்கத்தை கொண்டு வந்திருப்பார். ஒத்துழைமையா இயக்கம் கொண்டு வந்து திடீர்னு நிறுத்திடுவார் 1920. சரி, உடனே என்னடா பண்ணுறது அப்படின்னு தான் அதுக்கடுத்தது இவங்க 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பூனா ஒப்பந்தன்றது யாருன்னா மகாத்மா காந்திக்கும் அம்பேத்கருக்கும். எப்படின்னா தாழ்த்தப்பட்டவர்கள் மட்டுமல்லாது தோட்ட தொழிலாளர்கள், மராட்டியர்கள், ஐரோப்பியர்கள், கிறித்தவர்கள் எல்லாருக்குமான இடஒதுக்கீடு. ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸு 2ஆம் இதில் கம்யூனல் அவார்டுன்னு லார்ட் லின்லித்கோ பிரபு கொடுத்துட்டுருக்காரு. அது மகாத்மா காந்தி எதிர்ப்பார். அதுக்கப்புறம் காந்திக்கும் அம்பேத்கருக்கு இடையே ஒரு ஒப்பந்தம் செப்டம்பர் 26, 1932 நடக்கும். அவர் செப்டம்பர் 20 1 தான் இருப்பார். அதுதான் இந்த பூனா பேக்ட். ஆகஸ்ட் நன்கொடை அப்படின்னு சொல்லுவாங்க. சில சலுகைகளை இந்தியர்களுக்கு தருவாங்க. ஸோ அதுதான் ஆகஸ்ட் ஆஃபர். அதான் என்னென்னா இந்தியாவிற்கு டொமினியன் தகுதி. கிரிப்ஸ் மிஷன் அப்படின்றத 1940 ஏற்படுத்துவாங்க. ஆக்சுவலாக யாருன்னா லார்ட் லின்லித்கோ கிளப். கிரிப்ஸ் அவருடைய ஸ்டான்போர்ட் கிரிப்ஸ்ன்னுவாங்க அவருடைய தலைமையில். பட் அது அதுவுமே ஏற்றுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்லோகன் டூ ஆர் டை, செய் அல்லது செத்துமடி அப்படின்னு நான் உலகத்தை மகாத்மா காந்தி சொல்லியிருப்பார். மிகப்பெரிய விஷயம் இது, ஓகேங்களா. அது எதுக்காகன்னா இது குயிட் இண்டியா மூமெண்ட்டுக்கு தான் கொண்டு வந்திருப்பார், ஓகேங்களா. இதில் இயர் பாருங்கள். குயிட் இண்டியா மூமெண்ட் 1942 44. கிலாபத் இயக்கம் 1919. சிவில் சட்டமறுப்பு இயக்கம் 1930 to 34. இதில் தான் சால்ட்டு சத்தியாகிரகா, உப்பு சத்தியாகிரக போராட்டம் எல்லாமே வரும். நான் கோஆப்ரேஷன் 1920 to 22. இது ஜாலியன் வாலாபாக் படுகொலை. அதுக்கு அது என்ன காரணம்னா ரவுலட் சட்டம். ஓகே. ராயல் இந்திய கடற்படை கழகம் அப்படின்றது ஒன்றும் இல்லை. கடற்படை பணியாளர்கள் இந்தியாவுக்கு திடீர்னு ஒரு புரட்சியை ஏற்படுத்துவாங்க. அப்போ 1946 இதுதான் மிகப்பெரிய ஒரு இது.
மவுண்ட் பேட்டன் பிளான் அப்படின்றது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை, இந்தியாவுக்கு சுதந்திரம் தருது, இந்தியா பாகிஸ்தான் எல்லைக்கோடு நிர்ணயிக்கிறது. இது பர்டிகுலர் டேட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட், June 3. The last session of the Indian National Congress before independence was held எங்கன்னா மெட்ராஸில். இப்போனா 1946 ஜேபி கிருபாலனி. அதே போல் இந்திய சுதந்திரத்தின் போது யார் தலைவராக இருந்தாங்கன்னா ஜேபி கிருபாலனி, ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 நேஷன் தியரி என்ற கோட்பாட்டை யாருன்னா முகமது அலி ஜின்னா தான் முக்கியமாக இரு நாட்டு கொள்கை தியரியை முன்மொழிவார். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இது இண்டிவிஜுவல் தனிநபர் சத்தியாகிரகம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா ஆகஸ்ட் ஆப்பரை எதிர்த்து மகாத்மா காந்தி தொடங்கப்பட்டது தனிநபர் 1940. வேபல் திட்டம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. வேபல் திட்டம், வேபல் பிளான் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்களா, வைஸ்ராயினுடைய நிர்வாக கவுளின் மறுசீரமைப்பு செய்வாங்க. இந்த திட்டத்திலுமே சிலது இந்தியாவுக்கு சலுகை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1945 டைரக்ட் ஆக்ஷன் டே அப்படின்றது பார்த்திங்கன்னா 2ஆம் உலகப் போரில் இந்தியர்களின் அனுமதியை கேட்காம இல்லை, முக்கியமாக என்னென்னா இது இந்தியர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தது உடனே முஸ்லீம் லீக்கு அழைப்பு விடுக்கும். ஓகேங்களா. என்னென்னா ஸோ அதுதான் டைரக்ட் ஆக்ஷன் டே அப்படின்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இந்துக்கள் வந்து இந்த இதில் கொஞ்சம் கொண்டுட்டாங்க பாருங்கள். கல்கட்டா கில்லிங்ஸ் மேக்கிங் கிரேட் கல்கட்டா கில்லிங் மார்க்கிங் த ஸ்டார்ட் வைட் ஸ்ப்ரெட் வைலன்ஸ். அப்புறம் மகாத்மா காந்தி போய் கூட்டத்தெல்லாம் நடத்தி அதுக்கப்புறம் பட் நிறைய பேர் இறந்துருவாங்க. ஃபஸ்ட்டு சத்தியாகிரகம் மகாத்மா காந்தின்றது என்னதுங்க, எஸ்ஏகே அப்படின்னு ஒன்று ஞாபகம் வச்சுக்க சொன்னோம், சம்பிரான். ஸோ சம்பிரான் தான். 2வது கேட்டால் அகமதாபாத், 3வதுன்னா இதுதான். ஓகே. வைக்கம் சத்தியாகிரகம் இது ஓரளவு உங்களுக்கு தெரியும். யாருங்க, கோவில் உள்ளே நுழையிறதுக்காக கேரளாவில் பெரியார் நடத்திய போராட்டம் 1924-25. ஹிந்துஸ்தான் HSRA அப்படின்னு ஒரு இது ஒரு அமைப்பு, ஹிந்துஸ்தான் சோஷியலிஸ்டிக் ரிப்பப்ளிக் அசோசியேஷன். யார் கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தீங்களா, இது ஆக்சுவலாக பகத்சிங் இருப்பார், சந்திரசேகர் ஆசாத், ராம் பிரசாத் பிஸ்மில் இருப்பார். ஸோ இவங்க 3 பேருமே வருவாங்க. இயர் வந்து 1924. ஓகே. நெக்ஸ்ட் கொஷின், ககோரி ரயில் கொள்ளை. இது வந்து ககோரி கான்ஸ்பிரசி கேஸ் அப்படின்னு ககோரி சதி வழக்குன்னுவாங்க. ஒரு அரசாங்க பணத்தை ரயில் கொள்ளை எடுத்து அதுதான் ஒரு இது. என்ன ஆன்சர்னால் பார்த்தீங்களா இதுதான். சட்டமன்றத்தில் குண்டு போடுறது அது வேறு. கடற்படை கழகம் 1946. பிரிட்டிஷ் அதிகாரியை கொண்டு வருவாங்க 2 டைமு. நேரு அறிக்கை 1928 அப்படின்றது பிரிட்டிஷ் ஒருத்தர் பிர்கான் ஹெட் பிரபு அப்படின்றவர், இந்தியர்கள் நீங்களாம் அவங்களுக்கெல்லாம் சுதந்திரம், நீங்கள் உங்களுக்கு ஒரு ஓனாக ஒரு ரிப்போர்ட்டை எழுத முடியுமா, ஒரு அறிக்கை வெளியிட முடியுமா உங்களை பற்றி அப்படின்னு அப்படியே சவால் விடுவார். அதுக்காக மோதிலால் நேரு, இந்த நேரு ரிப்போர்ட்டுன்றது ஜவஹர்லால் இல்லை, மோதிலால் அவங்க அப்பா, அவர் கொண்டு உருவாக்கப்பட்டது தான் இது. லாகூர் கேஸ், லாகூர் லக்னோ கேஸ், இது மாதிரி ஒரு 3 கேஸ் இது மிக முக்கியமானது. லாகூர் கேஸ் ஒன்றும் இல்லை, சாண்டர்ஸ் கொலை. ஓகேங்களா. பர்தோலி சத்தியாகிரகம் 1908. இதில் தான் முக்கியமாக பட்டேல் வந்து பெரிய ஆளாக வருவார், வல்லபாய் பட்டேல். இது மகாத்மா காந்தி இதுக்கு போவார். தெபாக்கா இயக்கம் இது ஒரு மிக மிக முக்கியமானது. என்னன்னு பார்த்தீங்களா, இது வந்து ஆக்சுவலாக இது விவசாயிகளுக்கான இயக்கம். தெபாக்கா இயக்கம் 46-47. இது பெங்காலில் சிக்னிஃபிகண்ட் பீஸ் அண்ட் அகேஷன், பெங்கால் ப்ரொவென்ஷியல் கிஷான் சபா. ஓகே. ரின் முட்னி, ரின் கழகம் அது எப்பொழுது அடக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்களா,
தேசிய தலைவர்களின் சமாதானம் மற்றும் படைபலம். நெக்ஸ்ட், இடைக்கால அரசாங்கம் எப்போ அமைச்சாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் 46 ஜவஹர்லால் நேரு தலைமையில். உள்துறை அமைச்சர், இதுவும் அமைச்சர்கள் பதவியேற்றிருப்பாங்க. லாஸ்ட் கொஷின், லாஸ்ட் பிரிட்டிஷ் ரெஜிமெண்ட் லெஃப்ட் எப்போ கடைசியாக இந்தியாவை விட்டு வெளியேறி போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 தான் போனாங்க. ஓகே, அது ஸ்பெசிஃபிக்காக நமக்கு மந்த்து கேட்குறதுனால பிப்ரவரி. ஓகே, இப்போ வந்து ஹிஸ்ட்ரியில் 51 100 வரைக்கும் கொஷின்ஸ் பார்த்துங்க. இன்னொரு வீடியோவில் 1 to 50 நான் பார்த்தேன். ஸோ ஹிஸ்ட்ரி ஒரு 100 கொஷின்ஸ் ஓரளவு இது பார்த்தீங்களா, இதுலேருந்து நமக்கு வந்துடும். ஓகே, தேங்க்யூ.